அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்படுகிறார்கள். ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போதே சத்துருக்கள் எழும்பி ஆலயத்தை கட்டக்கூடாதபடி இடையூறு பண்ணி ராஜாவுக்கு கடிதம் எழுதி பல தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அருமையான சகோதரா சகோதரி, நாம ஒரு காலத்துல சிறையிருப்பில் இருந்தவர்கள் போல பிசாசின் அடிமைத்தனத்துக்குள் இருந்தோம். ஒரு காலத்திலே பாவத்தில் இருந்தோம். ஆண்டவர் நம்மை தம்முடைய மிகுந்த கிருபையினாலும் விலையேற பெற்ற இரத்தத்தினாலும் மீட்டு கொண்டார். பாருங்கள், நாம் இப்பொழுது நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அன்றைக்கு இவர்கள் ஆலயத்தை கட்டினார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு இடையூறுகள் வந்தது, போராட்டத்தின் மத்தியிலும் கட்டி முடித்தார்கள். அதே போல நாமும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்முடைய விசுவாசத்தை, ஜெப வாழ்க்கையை, ஆண்டவரை தேடுகிறதை கட்ட வேண்டும். ஆண்டவரை தேடுகிறதிலே நாம் உற்சாகமாய் செயல்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்களுக்கு நிறைய இடையூறு இருக்கு. வேலை ஸ்தலத்துல இடையூறு இருக்கு, குடும்பத்துல இடையூறு இருக்கு, அவங்க எந்த இடத்துல படிக்கிற இடத்துல இடையூறு இருக்கு, சுற்றுப்புறங்கள்ல இடையூறு இருக்கு, அவங்க ஜெபிக்க விடாதபடி பல தடைகள் இருக்கு. குடும்ப ஜெபம் நடத்துறது, அவங்க குடும்பமா ஜெபிக்கும் போது பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க நீங்களாம் ஜெபிக்க கூடாது, நீங்க சத்தமா ஜெபிக்கிறீங்க, ஆராதிக்க கூடாது, நிறைய இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய தேவனை தேடுகிற காரியத்தை விடக்கூடாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த கோணத்துல வந்தாலும் நீங்க கர்த்தரோடு கூட இருக்க உங்கள் ஆவிக்குரிய ஜீவியமாகிய அந்த ஆலயம், இந்த சரீரமாகிய ஆலயம் கட்டி எழுப்பப்படும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயம். உங்க ஆலயத்தை நீங்க கட்டி எழுப்பணும். நீங்க கட்டி எழுப்ப ஒரு மகிமை, தேவ மகிமை நிரம்ப ஆரம்பிக்கும். சாலமோன் கட்டின ஆலயத்துல மகிமை எப்படி எழும்பினதோ அதே போல தேவனுடைய பிரசன்னம் உங்கள் சரீரத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட உங்கள் சுற்றுப்புறங்களிலே தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். நாம் அவரை நெருங்க அவருடைய அற்புதங்களை நாம் காண முடியும். அருமையான சகோதரா சகோதரி, உங்களுக்கு எல்லா பக்கமும் நெருக்க இருக்கா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க செய்யாததை சொல்லி அல்லது உங்கள் பெயரை கெடுத்து பல நெருக்கங்களை கொண்டு வர்றாங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. நல்ல ஆண்டவர் கூட ஐக்கியப்பட முயற்சி செய்யுங்க. உங்கள் ஆவிக்குரிய ஆலயமாகிய இந்த சரீரத்தை கட்டி எழுப்புங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் தேவன் கட்டி எழுப்புவார். நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எஸ்ரா, நெகேமியா இவங்களெல்லாம் நிறைய இடையூறு வந்த போதிலும் கூட தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்கள். செருபாபேலின் நாட்களிலே அவர்கள் பலத்த இடையூறுகளை அனுபவித்த போதிலும், யோசுவாவின் நாட்களில் அனுபவித்த போதிலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து தேவ ஆலயத்தை கட்டினதை நாம் ஆகாய் புத்தகங்களெல்லாம் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே நாம் கட்டுவோம், எழும்புவோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எஸ்ரா, நெகேமியா தேவ பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆலயத்தை கட்டினதை நாங்கள் வாசிக்கிறோம். அப்பொழுது நெருக்கங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. ஆனால் அவைகளின் மத்தியிலும் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பினார்கள். அதே போல எங்களுக்கு இருக்கிற நெருக்கங்கள், போராட்டங்கள் வந்தாலும் நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப உதவி செய்யுங்க. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.